ரிட்டனே ஃபைல் பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், இல்ல இந்த பிலேட்டட் ரிட்டனுக்கு ஒரு அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரீஃபண்ட் கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டிடக்ஷன்ஸ் எனக்கு வந்துடும். கிரெடிட் கார்டு வந்து மாசத்துக்கு வந்து 1.5 லட்சம் போயிருக்கும். 1.5 into 12 18 லட்சம் ரூபாய் ஆச்சு. நான் இன்கம் காமிக்கிறதே 12 தான். அப்ப நான் எப்படி கிரெடிட் கார்டு 18 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பேன்? ஸோ அப்போ எப்படி வந்தது அந்த பணம்? நான் என்ன தப்பு செஞ்சா எனக்கு நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? உண்மையா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த பீரியட் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான பீரியடாக இருக்குது. ஒவ்வொரு சேலரிட் இண்டிவிஜுவலுக்கும் ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. பொதுவாக ஜூலை 31ஆம் தேதியோட முடிகிறது. நிதியமைச்சர் அவர்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ தான் ஃபைல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் நிறைய சந்தேகங்களும் அவங்களுக்கு இருக்குது. அதை தான் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணிடலாம் சார். முதல்ல நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் 26 AS அப்படின்னு சொல்கிறாங்க, AIS அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்ம்ஸ் என்ன, இதை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. பேசிக்கா இந்த ஃபார்ம்ஸ்னா என்ன சார்? வருமானத்தை பத்தி சொல்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நம்மளுடைய ஆதார், நம்மளுடைய பேன் வந்து பல இடத்துல நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். எங்க பேங்க்ல கொடுத்துருப்போம், ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் கிட்ட கொடுத்துருப்போம், அதாவது செபியோட இன்டர்மீடியரிஸ் கிட்ட, புரோக்கர்ஸ், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ், மாதிரி பல இடத்துல. அதே மாதிரி ஏதாவது ஒரு நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கினீங்கனாலும் அங்கேயும் கேட்பாங்க. ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வாங்கினீங்கன்னா ஹோட்டலில் போய்ட்டு ஒரு பெரிய பில் அமௌண்ட் பே பண்ணுறீங்க, ஒரு ஃபெஸ்டிவலோ இல்லை ஒரு ரிசப்ஷனோ இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டியோ, எல்லா இடத்துலையும் வந்து இந்த டேட்டாவை வந்து உங்களுடைய பேன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பேக்கெண்டில் இருக்கும். ஸோ பேக்கெண்டில் இருந்துட்டு கவர்மெண்ட் வச்சுட்டு இருக்கிற டேட்டாக்கு பதிலாக உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இதெல்லாம் வந்து டேக்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனாக, டேக்ஸை கட்டியிருப்பீங்க, அதாவது டிடிஎஸ், டிசிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள், உங்களுடைய வட்டியில், ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு வட்டி இருக்கும், அதில் வந்து ஒரு 10% டிடிஎஸை பிடிச்சிருப்பாங்க. அதனுடைய இன்ஃபர்மேஷன் 26 ASல இருக்கும். நான் வந்து சம்பளம் வாங்குறேன், என்னுடைய எம்ப்ளாயர் வந்து என்னோட சம்பளத்தில் வந்து பிடித்துருவாங்க, அந்த இன்ஃபர்மேஷனும் 26 ASல இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நான் வந்து வரி வந்து எனக்கு பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி நான் பே பண்ணுவேன். அதாவது டேக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸும் இருக்கும். அதாவது நான் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே கார் வாங்குறேன், ஒரு சொகுசு கார் வாங்குறேன். ஸோ அப்போது எனக்கு அந்த டீலரும் என்கிட்டேருந்து ஒரு அடிஷ்னலாக பர்சன்டேஜ் வந்து கலெக்ட் பண்ணுவார். நான் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வந்து பணம் அனுப்புகிறேன், ஸோ அந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீமில் அனுப்புகிறேன், அப்போ பேங்கர் என்கிட்டேருந்து வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டேக்ஸ் டிடக்ஷனோ டேக்ஸ் கலெக்ஷனோ, நானாக அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணாலோ, நானாக வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் கட்டினாலோ, இது எல்லாமே வந்து 26 ASல இருக்கும். அது ஒரு ஃபார்ம் 26 AS அப்படின்ட்டு. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஒரு டேக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட், இது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கில் என்ன இருக்கும், என்னோட பணம்லாம் இன்னென்ன தேதியில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், நான் டெபாசிட் பண்ணாலும் அந்த பேங்க்கில் வந்து கிரெடிட் இருக்கும், வேற யாராவது டெபாசிட் பண்ணாலும் அந்த பேங்க்கில் ஸ்டேட்மெண்ட்டில் கிரெடிட் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 26 AS. சரி, நான் வந்து டாக்ஸை தவிர சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பேன். அதாவது என்னுடைய வருமானம், சில இடத்துல என்ன பண்ணியிருப்பேன், பேங்க்கில் போயிட்டு எஸ்பெஷலி சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து 7 லட்சம் வரைக்கும் 24-25க்கு வரி கிடையாது, இப்போ இந்த வருஷத்துக்கு 12 லட்சம் வரைக்கும் அந்த ரிபேட் கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து 50 லட்சத்தில் FDயில் எனக்கு வர வட்டியே வந்து 4 லட்சம் 5 லட்சம் தான் வருது, ஸோ அதெல்லாம் நான் எனக்கு வந்து டிடிஎஸ்ஸை பிடிக்காதீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு டிக்ளரேஷன் கொடுப்பேன். அது வந்து ஃபார்ம் 15G15H அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் இருக்கு, அதை கொடுத்தேன். அதுவும் எனக்கு வந்து அந்த 26 ASல வரும், வருமானம் தான். இந்த 26 ASல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லையும் வரும், ஏன்னா அதுவும் வருமானம் தான். ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் இன்கம் இருக்கோ அந்த இன்கமும் வந்து ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஏஎஸ்ங்கிறது கொஞ்சம் பெரிய ஸ்டேட்மெண்ட், இந்த 26 ASங்கிறது சின்ன ஸ்டேட்மெண்ட். இதுல என்ன இருக்கும், வரி கட்டினா மட்டும்தான் இங்க இருக்கும். இங்க எல்லாம் உங்களோட என்டையர் வருமானமும் இருக்கும். அந்த வருமானத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஒரு 30 லட்சத்துக்கு மேல ஒரு வீடு வாங்கியிருப்பேன், ஸோ ஒரு ஃபிளாட்டோ அப்பார்ட்மெண்ட் வந்து ஒரு 1.5 கோடி வாங்கியிருக்கேன். அது 26 ASல இருக்காது, ஏஎஸ்ல இருக்கும். ஸோ என்னோட ஏர்னிங்ஸ், என்னுடைய டாக்ஸஸ், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே, ஸோ எங்கெங்கெல்லாம் நான் முதலீடு பண்ணியிருக்கேன், என்னோட வருமானம் என்ன, என் வரி என்ன, எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஜாத்தகம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அப்போது நீங்கள் ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற டேட்டாவை உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இதையும் தாண்டி நிறைய விஷயம் அவங்களுக்கு இருக்குது, அது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அதனால தான் அந்த ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு பேர், அதுக்கு SFTன்னு பேர். நம்ம சபரிமலைக்கு போகும்போது அந்த 18 படி இருக்கும். ஸோ 18 படி ஒரு சேக்ரடான ஒரு ஸ்டெப்ஸ். அதே மாதிரி இந்த 18 டிரான்சாக்ஷன் வந்து இந்த ஸ்பெசிஃபைட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் சொல்லியிருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால், இந்த மாதிரி நான் கார் வந்து 10 லட்சத்துக்கு மேலே வாங்கினா, இந்த FD போட்டேன்னா, அது மாதிரி ஒரு 18 டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட், இதெல்லாம் அங்கே வரும். இந்த ரெண்டுத்தோட சம்மரி ஒன்று இருக்குது. அந்த சம்மரி தான் வந்து உங்களுக்கு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், TASன்னு ஒன்று இருக்கும். ஸோ 26AS டேக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட், AS ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் உங்கள் TISங்கிறது அது ஒரு சம்மரி. இந்த ரெண்டுத்தோட ஒரு சம்மரி ஒரு 4 லைன் 5 லைன் தான் இருக்கும். ஸோ அதோட பிரேக்கப் தான் நீங்கள் மேலே இருக்கு. இந்த ஃபார்ம்ஸ் பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. இப்போ இந்தியாவில் கிக் எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு, நிறைய பேரும் அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணுமா வேணாமாங்கிற நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ஹோம் மேக்கர்ஸ் நிறைய பேர் அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து சின்னதாக குக் பண்ணி கொடுக்குறது, இல்லை பேக்கிங் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணுமா சார்? கண்டிப்பாக. வருமானம்னு வந்துட்டாலே வருமான வரி வந்துடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வரம்பு வச்சுருக்காங்க. ஸோ அதாவது 2 லட்சம் ரூபா. ஸோ அப்போனா நான் மாதத்துக்கு 20,000க்கு மேலே நான் வந்து கிராஸ் இன்கம் இருந்தாலே நான் வந்து வரி கட்டணும். அதாவது வருமான வரி இருக்கா இல்லையாங்கிறது கால்குலேட் பண்ணணும். நான் வந்து 10 லட்சம் ரூபா வருஷத்துக்கு இருக்குது, நான் செலவு பண்ணதே 8 லட்சம், அப்போ எனக்கு நெட் இன்கமே 2 lakhs தான், டேக்ஸ் வராது. ஏன்னா 7 லட்சம் வரைக்கும் வரி வந்தாலும் எனக்கு ரிபேட் உண்டு. ஆனால் 2.5க்கு தாண்டிட்டா நான் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சட்டம் சொல்கிறது. ஸோ இந்த வீட்டில் டியூஷன் சொல்லிக் கொடுப்பாங்க, ஸோ சில ட்ரைனிங் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆன்லைன் இப்போல்லாம் பரதநாட்டியமே வந்து ஆன்லைனில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வரும். எல்லாம் வந்து பேங்க்லேயே கிரெடிட் ஆகிடும். நீங்கள் சொன்ன மாதிரி பேக்கரியோ இல்லை குக்கிங் கிளாஸஸோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டர்ப்ரினர்ஷிப் வந்து டெவலப் பண்ணுறாங்க. நம்ம கவர்மெண்ட்டே வந்து உமன் ஆண்டர்ப்ரினர்ஸ்லாம் டெவலப் ஆகணும் அப்படின்னு. ஸோ அதனால் இவங்களை நாம் என்கரேஜ் பண்ணணும், நல்ல விஷயங்கள் இதெல்லாம். அண்ட் அவங்களுக்கு வருமானம் வந்ததுன்னா கணக்கை மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். சின்னதாக ரொம்ப பெருசாலாம் வந்து அக்கௌண்ட்லாம் வச்சிடலாம், என்ன வந்தது என்ன செலவு பண்ணாங்க போகிறோம். ஸோ அதில் நெட் இன்கம் என்ன. ஸோ 7 லட்சம் வரைக்கும் வரியே கிடையாது. ஸோ இருந்ததுன்னா ரிட்டனை தாக்கல் பண்ணலாம். தாக்கல் பண்ணிவிட்டு என்னோட இன்கமே 3 லட்சம் தான். ஸோ மாதத்துக்கு 30,000 நான் சேவ் பண்ணேன். 30 × 12 3,60,000 ரூபா. 3,60,000 வந்து டாக்ஸபிள் லிமிட்டில் வரும். ஆனால் டேக்ஸ் வரும், ஆனால் ரிபேட் வந்துடும். ஸோ அப்போது நெட்டாக கை காசு போட வேண்டாம், ஆனால் ரிட்டனை தாக்கல் பண்ணிடலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பசங்க எல்லோரும் சேர்ந்து வந்து யூரோப் டூர் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து வீசாக்கு அப்ளை பண்ணும்போது, ஓகே நீங்கள் இந்தியாவில் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே தங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லை எனக்கு இங்கே வருமானம் இருக்குது பாருங்கள், என்னோடய வருமானத்தோட ரிட்டர்ன் பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் வீசாக்கு அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து கேட்பாங்க, நீங்கள் இந்தியாவில் தான் நீங்கள் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுங்க. இல்லை எனக்கு வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வருமானம் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்குது, இதெல்லாம். ஸோ இங்கே தான் இன்கம் இருக்குது அவங்களுக்கு. சரி அப்போ நீங்கள் 3 மாதம் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களை வீசா கொடுத்துருவேன். இதெல்லாம் இந்த நம்பகத்தன்மையை கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு டாக்குமெண்ட். ஸோ அதனால் நான் வந்து ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் இன்கம் வந்து எனக்கு கம்மியாக தான் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நான் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வேண்டாம். இன்கம் வந்து ஈவன் என்னுடைய வருமானம் வந்து 2.5க்கும் கீழே இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலாக நான் ரிட்டர்னே ஃபைல் பண்ண வேண்டாம், ஆனாலும் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி விசா ப்ராசஸிங்கில் அது ஒரு அத்தாட்சி. ஓகே, ஸோ யூ ஆர் அ டேக்ஸ் கம்ப்ளைண்ட் பர்சன், குட் அப்படின்னு விசா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. குட், சரி, ஓகே, ஸோ விசா கிராண்டட், போயிட்டோம். இன்னொரு பக்கம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்கானமியும் வளர்ந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு பொதுவாக யூடியூப் கிரியேட்டராக இருக்காங்கனாலோ இல்லை இன்ஸ்டாகிராம் கிரியேட்டராக இருக்காங்கனாலோ மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து இன்கம் வரும். யூடியூப்லேருந்தே அவங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்குது, அது போக அவங்க பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து சேலரி வரும். ஸோ அவங்க எப்படி இந்த இன்கம் டேக்ஸ் அணுகணும் சார்? நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் வந்து தே ஆர் ஆல் செல்ஃப் மேடு ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. ஸோ இவங்க வந்து தே ஆர் நாட் salaried people. ஸோ இவங்களுக்கு கிடைக்கிற இந்த வருமானம் வந்து ஒன்று ப்ரொஃபஷனல் இன்கம். ஸோ இல்லை நான் வந்து இதை வந்து ஒரு சைடு இன்கமாக தான் பண்ணுறேன், என்னோட மெயின் தொழில் வந்து நான் வந்து 10 to 5 இந்த கம்பெனியில் வேலை பண்ணுறேன்,
வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1 hour 2 hours யூடியூபராக இருக்கேன். என்னோட வியூஸை நான் வந்து இப்போ சில பேர்லாம் இருக்காங்க, அவங்க வந்து சேனலே நடத்துவாங்க. ஸோ thousands of lakhs of பீப்புளாக இருப்பாங்க. அது அவங்க தொழிலாகவே பண்ணுவாங்க. அவங்க இன்கமே அதுதான். அப்போ அதுவும் ப்ரொஃபஷனல் இன்கம். ஸோ அவங்களுக்கு வர அந்த thousands and lakhs of இன்கம் கிரெடிட் பண்ணும்போதே ஒரு அமௌண்ட்டை டிடிஎஸ்ஸாக பிடிச்சி தான் கொடுப்பாங்க. ஓகே, அது ப்ரொஃபஷனல் இன்கம் டிடிஎஸ்ஸாக பிடிச்சிடும். ஸோ அவங்களுக்கு அது வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் இல்லை ப்ரொஃபஷனல் இன்கமாக காமிச்சு என்னென்ன செலவெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கேமரா ரெண்ட்டு, இன்டர்நெட் சார்ஜஸ்ஸு, லைட்டிங் சார்ஜஸ்ஸு, ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இதெல்லாம் கழிச்சிட்டு பாக்கி என்ன அவங்களோட நெட் இன்கமோ அதுக்கு என்ன டேக்ஸ் வருதோ அந்த டேக்ஸுக்கு அவங்க ஆல்ரெடி டிடிஎஸ்ஸை பிடிச்சுட்டாங்க. அதை கழிச்சிட்டு பாக்கி டேக்ஸ் இருந்ததுன்னா கையிலேருந்து கட்டணும், இல்லைன்னா ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இது அவங்களுடைய ப்ரொஃபஷனல் இன்கம். இல்லை நான் வந்து ஜஸ்ட் சைடாக தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச இந்த குக்கரி ஐட்டம்லாம் போடுறேன், நிறைய பேர் நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ வியூஸ் வரும் அப்படின்ட்டு, எனக்கு கடவுள் வந்து இவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அது ஒரு அதர் சோர்ஸஸ், எனக்கு வட்டி வருது அந்த மாதிரி அதையும் அவங்க வந்து அதர் சோர்ஸ் தான் காமிச்சிட்டு போகலாம். பட் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து டேக்ஸை பிடிச்சி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பிடிக்கும் போது அதர் சோர்சஸ்ன்னு பிடிக்க மாட்டாங்க, உங்களோட ப்ரொஃபஷனல் இன்கம் தான் பிடிச்சி டிடிஎஸை பிடிச்சிடுறாங்க. ஸோ டிடிஎஸ் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பிசினஸ் இன்கமாக தான் இல்லை ப்ரொஃபஷனல் இன்கமாக தான் காமிக்கணும். யாரெல்லாம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத பேசணும். இப்போ நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது முக்கியமாக எந்த ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கணும், நான் என்ன தப்பு செஞ்சால் எனக்கு நோட்டீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? உண்மையாக இருக்கணும். ஸோ என்னோட வருமானத்தை உண்மையாக சொன்னால் போதும். ஏன் அப்படின்னா உங்களுடைய முன்னெல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும். ஸோ எல்லாம் வந்து கேஷ் எக்கானமியாக இருந்தது. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிறது நீங்கள் சொன்னால் தான் உலகத்துக்கும் தெரியும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. கேஷ் எக்கானமி வந்து அப்படியே கம்மியாகிட்டே வருது. ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் எக்கானமி ஆகிடுது. ஸோ உங்களுடைய வருமானம் செலவு எல்லாமே வந்து இதுதான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக லெஜிபிளாக இன்டெகிரிட்டி ஓரியன்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு அதர் சைடு பார்க்கலாம். நான் வந்து என்னோடய வருமானம் வந்து மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா, இப்போ 24 லட்சம் ரூபா என்னோட வருமானம். ஒரு 2 லட்சத்தை நான் சொன்னால் டேக்ஸ் இவ்வளோ வருமே, நாம் வந்து 50,000 சொல்லுவோம், 1 லட்சம் சொல்லுவோம். அப்போது இது வந்து அண்டர் ரிப்போர்ட்டிங்னு பேர். ஓகே. ஸோ என்னுடைய ஆக்சுவல் இன்கம்மை நான் வந்து சொல்லாமல் நான் வந்து கம்மியாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன டேக்ஸ் வருமோ, இப்போ நான் வந்து 2 லட்சத்துக்கு பதிலாக 1 லட்சம் சொல்லிடுறேன், 1 லட்சத்துக்கு டேக்ஸ் கட்டிடுறேன். இந்த பாக்கி 1 லட்சத்துக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா எப்படியும் எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ பேக் எண்டில் வந்து ப்ராசஸ் பண்ணி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கிரெடிட் கார்டு வந்து வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ கிரெடிட் கார்டு வந்து மாதத்துக்கு வந்து 1.5 லட்சம் பே பண்ணுவாங்க. 1.5 into 12 18 லட்சம் ரூபா ஆச்சு. நான் இன்கம் காமிக்கிறதே 12 தான். இல்லை அதுலேயுமே டிடக்ஷன்ஸ் எல்லாம் போக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணேன்னு சொல்லிவிடும் 8 லட்சம் 7 லட்சம் தான் காமிக்கிறேன். ஸோ என்னோட நெட்டு வருமானமே 7னா அப்போ நான் எப்படி கிரெடிட் கார்டுக்கு 18 லட்சம் ரூபா கட்டியிருப்பேன்? ஒன்று கடன் வாங்கி கட்டியிருக்கணும், கரெக்டா? ஸோ அப்போது எப்படி வந்தது அந்த பணம்? அப்போ அந்த வருமானம் தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு query வருது. நான் வந்து ஒரு சின்ன சாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க, இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்டர் ரிப்போர்ட்டிங் யூஆர் அப்படின்னு நான் வச்சுருவாங்க. ஓகே, யூஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஆர் யூ அப்படின்னு யூஆர் அண்டர் ரிப்போர்ட்டிங். அதே மாதிரி என்னுடைய டிடக்ஷன்ஸ், நான் வந்து என்னுடைய டேக்ஸை குறைக்கணும் அப்படின்னா என்னுடைய நெட் இன்கம்மை குறைக்கணும். அப்போ நான் வந்து நிறைய டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ணலாம். ஸோ நிறைய இருக்கும். செக்ஷன் 80 சாப்டர் 6 அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து 1.5 லட்சம் ரூபா 5 years FDயில் போட்டேன், நான் வந்து இன்சூரன்ஸ் போட்டேன், நான் வந்து மெடிக்ளைம் போட்டேன், நான் வந்து எஜுகேஷன் லோன் வட்டி கட்டுறேன் அப்படின்னு போட்டு கடை நான் போய் ஃபில்அப் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிட்டு நெட்டாக இவ்வளோதான் வருது, இவ்வளோதான் நான் டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் தான். இப்போ அதுக்கு பேர் வந்து மிஸ் ரிப்போர்ட்டிங் பேர். தப்பா? ஓகே. ஸோ நான் வந்து சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஸோ என் வருமானமும் கரெக்டாக சொல்லணும். ஸோ அண்டர் ரிப்போர்ட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ குறைச்சி சொல்லக்கூடாது. அதே மாதிரி மிஸ் ரிப்போர்ட்டிங், தப்பான டேட்டாவும் கொடுக்கக்கூடாது. ஸோ அதாவது எனக்கு அது எலிஜிபிளே கிடையாது, நான் அதை அவைல் பண்ணுறேன், அப்போ என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது. ஸோ இன்றைக்கி பேக்கெண்டில் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டேட்டா வந்து பக்காவாக ஏஎஸ்லேயே கொடுக்குறேன். ஏஎஸில் கொடுத்தது மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் தப்பு. அதையும் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது கவர்மெண்ட் கிட்ட, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கலாம், இதெல்லாம் கொடுப்போம் முதல்ல. பாக்கியெல்லாம் வந்து கொஞ்சம் லெஸ் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன். ஸோ அமெண்ட் ஆகும், லாவும் அமெண்ட் ஆகி கவர்மெண்ட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்த வருஷத்துலேருந்து அது வந்து ஒரு ப்ரீஃபில்டாக வரப்போகிறது அப்படின்றாங்க. சிலது வந்துன்னு இருக்கு. அண்ட் நான் ஏன்னா எங்களுக்கும் எல்லாம் புதுசு. ஸோ
ஸோ நாங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீஃபில்டு கான்செப்டும் பார்த்ததில்ல, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ப்ரீஃபில்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சம்மந்தமான இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், நமக்கு சம்டைம்ஸ் சம்மந்தம் இல்லாத இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஏன்னா பல இடத்துலேருந்து அந்த டேட்டா வருது, பேங்கர்கிட்டேருந்து வரும், அண்ட் செபியோட ரெக்கக்னைஸ் இன்டர்மீடியரிஸ் கிட்டேருந்து வரும். அவங்க ப்ராப்பராக அதை வந்து வேலிடேட் பண்ணி ஒரு செக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அது என் டேட்டா, ஸோ உங்கள் டேட்டா எனக்கு வந்துட்டா, ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய டிடக்ஷன்ஸ் எனக்கு வந்துடும். ஸோ சுவாமி கொடுத்துட்டாரு, ஸோ நான் வந்து டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா அப்போ எனக்கு அது வந்து அதுக்கு நான் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே. ஸோ இதுவும் இருக்குது. ஸோ என்னுடைய டிரான்சாக்ஷன் அல்லாத டிரான்சாக்ஷன் வந்தால் அதை வந்து எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நான் எலிஜிபிளாக சில டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும், அது வந்திருக்காது. ஸோ அதுக்கு உண்டான ப்ரூஃபும் டாக்குமெண்ட் வச்சுட்டு நீங்கள் கிளைம் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் வரலாம், query வரலாம், அப்போ நீங்கள் அதை அட்டாச் பண்ணி காமிக்கலாம். இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, இது பாருங்க இதான் நான் பண்ணியிருக்கேன், இதுக்கு பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ரெசிப்ட் இருக்குது, ஸோ அதனால தான் நான் கிளைம் பண்ணேன். இந்த ஐடிஆர் ஃபைலிங்கில் இருக்கிற எரர் பற்றி சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு நான் ஃபைல் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதில் ஒரு சின்ன எரர் இருக்குது அப்படின்னா இந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி தானா? அந்த ப்ராசஸ் நம்ம ஃபஸ்ட்டே கவனமாக இருக்கிறது பெட்டரா, இல்லை ரிவைஸ்டு ரிட்டர்ன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சார்? கணக்குன்னு வந்தாலே தப்பு கணக்கு வந்து எல்லாரும் வந்து கரெக்டாக தான் போடணும் கணக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டில் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து 9-8 எழுத வேண்டிய இடத்துல 8-9 எழுதுவீங்க. ஸோ இது வந்து ரீசனபிள், நியாயமாக, ஸோ தெரியாமல் கூட பண்ணிடலாம். ஸோ தெரிஞ்சு பண்ணுறதுங்கிறது எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா அதுக்கு அவங்க டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் வேணும். தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இப்போ எடுத்து என்ன பண்ணுறது? ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று, டியூ டேட்டுக்குள்ளே நான் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டேன். அதாவது இப்போ டியூ டேட்டுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜூலை 31 வந்து 15th செப்டம்பர் வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 15th செப்டம்பருக்குள்ளே நான் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன், ஏதோ ஒரு 2-3 நம்பர் தப்பாக போயிடுது. அப்போ என்ன பண்ணலாம், ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணேன். அதே ரிட்டர்ன் தான் நான் செலக்ட் பண்ணும்போது ஒரிஜினல் ரிட்டர்னா ரிவைஸ் ரிட்டர்னா அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அது ரிவைஸ் ரிட்டர்ன்னு கிளிக் பண்ணால் அது கேட்கும், ஒரிஜினல் ரிட்டர்ன் நீ எப்போ ஃபைல் பண்ணேன் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை டேட் கொடுக்கணும். ஒரிஜினல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட் நம்பர் என்ன அது கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா இது ரெண்டு டேக் ஆகிட்டு இந்த ரிட்டர்ன் இக்னோர் ஆகிடும், ப்ராசஸ் ஆகாது. இந்த ரிட்டர்ன் தான் ப்ராசஸ் ஆகும். எது, நீங்கள் டியூ டேட்டுக்கு முன்னாடி ரிட்டர்னை ஃபைல் பண்ணுறேன். சரி, நான் வந்து 5 செப்டம்பர் வரைக்கும் நான் ரிட்டர்னை ஃபைல் பண்ணல, அது தாண்டிடுச்சு. அப்போ அதுக்கு பேர் வந்து லேட் ரிட்டர்னு பேர். ஓகே, ஸோ அதனால் லேட்டுன்னா அப்படின்னு அர்த்தம். பட் இது பிலேட்டட் ரிட்டர்ன்னு சொல்லுவோம், லேட். பட் அதுக்குன்னு ரொம்ப லேட்டாக ஃபைல் பண்ண முடியாது. ஒன்று சொல்கிறேன், அந்த 15 செப்டம்பர் வந்து 31 டிசம்பருக்குள்ளே ஃபைல் பண்ணும். ஸோ இப்போ இந்த தேதிக்குள்ளே பண்ணிங்கன்னா அது வந்து பிலேட்டட் ரிட்டர்ன். ஸோ பிலேட்டட் ரிட்டர்னுக்கு அதுவே நான் தப்பாக பண்ணிட்டேன், ஐ மீன் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன். அப்போ அதை நான் ரிவைஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி வச்சுருக்காங்க. என்ன வழி வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் வந்து செம்மைப்படுத்தின ஒரு ரிட்டர்ன். ஸோ முறைப்படுத்தின ஒரு ரிட்டர்ன், அதுக்கு பேர் வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன். ஸோ அப்டேட்டட் ரிட்டர்னில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போது டேட்டுக்குள்ளே ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம், ரெண்டுமே வந்து டேக் ஆகிடும், ரிவைஸ் ரிட்டர்ன் தான் ப்ராசஸ் ஆகும். நீ டேட்டை தாண்டி பண்ணிட்டீங்கன்னா அது பிலேட்டட் ரிட்டர்ன், அதுக்கும் ஒரு கட் ஆஃப் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா, இல்லை அதுவும் பண்ணல அப்படின்னா, ரிட்டனே ஃபைல் பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். இல்லை இந்த பிலேட்டட் ரிட்டர்னுக்கு ஒரு அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ரீஃபண்ட் கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஓகே, இல்லை என் லாஸ் வந்து 58,000 இல்லை 5,80,000 அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ் அதிகப்படுத்தினா கிடைக்காது. ரெண்டாவது, டிடக்ஷன்ஸ் அதிகப்படுத்தினா கிடைக்காது. நம்பர் 3, ரீஃபண்ட் அதிகமாக கேட்டிங்கன்னா கிடைக்காது. அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் வருமானத்தை காமிக்கணும். நான் ரிட்டனே ஃபைல் பண்ணேன்னா வருமானம் காமிக்க போகிறீங்க. வருமானத்துக்கு என்ன வரியோ அதில் 12 மாதத்துக்குள்ளே அப்டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த டிசம்பர்லேருந்து நீங்கள் வரியில் இன்னொரு 25% எக்ஸ்ட்ரா கட்டணும், வரி ப்ளஸ் வட்டியில். அது இன்னொரு 24 மாதம் இருந்தாலும் 50% கட்டணும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா அந்த டேக்ஸில் அந்த ஒரு அடிஷ்னல், அது பெனல்ட்டின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு அடிஷ்னல் டேக்ஸ். அந்த அடிஷ்னல் டேக்ஸை கட்டி உங்களை நீங்கள் நேர்படுத்திக்கலாம். ஸோ அதனால் தப்பு கேர்ஃபுல்லாக நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் வச்சு செக் பண்ணி 1 by 1 டிக் அடித்து அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நிதானமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்க. அதையும் மிஞ்சி
நீங்கள் வந்து தப்பாக எடுத்தா அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் ஆன் டைம் பண்ணிங்கன்னா. இல்லைன்னா பிலேட்டட் ரிட்டர்ன்லேயே ப்ராப்பராக பண்ணுங்கள். பிலேட்டட் ரிட்டர்ன்லேயும் நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டீங்கன்னா அப்டேட்டட் ரிட்டர்னில் பண்ணலாம். ஆனால் அப்டேட்டட் ரிட்டர்னில் அந்த அடிஷனல் டேக்ஸ் மட்டும் கட்டணும். இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, அவங்க என்ஆர்ஐஸாக இருப்பாங்க. என்ஆர்ஐஸ் இந்தியாவில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுமா, எதுக்கெல்லாம் ஃபைல் பண்ணணும்? இன்னொரு பக்கம் ரெசிடென்ட் இந்தியனாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்ராட்ல வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதன் மூலமாக அவங்களுக்கு லாபம் வந்துட்டு இருக்கும். அவங்க இதை வந்து இன்கம் டேக்ஸில் காட்டணுமா? ஸோ இந்த 2 சினாரியாவும் எப்படி ஹேண்டில் பண்ணும் சார்? ஓகே, இது ரெண்டும் வந்து ஒரு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எண்டில் இருக்குது. ஸோ ரெண்டையுமே நான் வந்து தனித்தனியாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ரெசிடென்ட்ஸ் துபாயில், இங்கேருந்து நான் துபாய்க்கு போயிட்டேன். ஸோ மெயின் ரோடு குறுக்கு சந்தில் நான் வந்து வேலை பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு அங்கே வருமானம் இருக்குது. எனக்கு இங்கே எதுவுமே வருமானமே கிடையாது. என்னோடய ஃபேமிலியே இல்லை, அப்பா அம்மா மட்டும்தான் இங்கே இருக்காங்க. நான் அங்கேயே இருக்கேன். அங்கேயே வருமானம் ஏர்ன் பண்ணி அங்கே இப்போ வந்து துபாயில் வந்து வரி கிடையாது, இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. ஸோ இல்லை நான் சிங்கப்பூரில் இருந்தால் சிங்கப்பூரில் நான் வரி கட்டுவேன், இல்லை ஆஸ்திரேலியா இருந்தால் கட்டுவேன். ஸோ இந்தியாவில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டாம். ஓகே. இந்தியாவில் ரிட்டர்ன் நான் வந்து நான் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவன் நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா? பண்ணணும். எப்போ? இந்தியாவில் வருமானம் இருந்தால். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பெசன்ட் நகரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் போய் ஆஸ்திரேலியாவில் அடிலைட்டில் மெல்பர்னில் போய் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வாடகை விட்டேன். ஸோ எனக்கு அதுலேருந்து வாடகை வருமானம் வருது. அதை தூக்கி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒரு டெனண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து வரி கட்டணும். ஓகே. ஸோ அதுக்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ எனக்கு இந்தியாவில் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான். ஸோ நான் வந்து அதே ஐடிஆர் ஃபார்மை எடுத்து மற்றவங்க ஃபில்அப் பண்ணுற மாதிரியே போட்டு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸில் நான் என்ன அரேஞ்ச் போட்டுருவேன். ஸோ இது வந்து நான் ரெசிடென்ட். சரி, நான் ரெசிடெண்ட்டாக இருக்கேன். சரி, நான் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தேன். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அங்கே குப்பை கொட்டிட்டு அங்கே சம்பாதிச்சிட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு நான் ஒரு ட்ரிப்ளிகேனில் ஒரு வீடு எடுத்து, இல்லை பெசன்ட் நகரில் வீடு எடுத்து அங்கே போய் இப்போ நிம்மதியாக இருக்கேன். எனக்கு பென்ஷன் வருது. ஓகே. ப்ளஸ் எனக்கு அங்கே கொஞ்சம் பேங்க் டெபாசிட்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே தான் ரெசிடெண்ட்டாக இருக்கேன். ஐ எம் ரெசிடென்ட் இன் இந்தியா. பட் எனக்கு கொஞ்சம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வருமானம் வருது. நான் கொஞ்சம் யூஎஸ் எக்ஸ்சேஞ்சிலலாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே கொஞ்சம் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அதெல்லாம் டிவிடெண்ட் வரும். ஸோ சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் இந்தியாவில் வந்து இருக்கீங்க, அப்போது இங்கே தான் வந்து வருமானம் இருக்குது, அப்போ வேர்ல்டில் இருக்கிற வருமானத்துக்கு நீங்கள் இங்கே வரி கட்டுங்க அப்படின்ட்டு. அப்போ அதில் சொல்லுவோம், ஐயோ நான் அங்கேயும் கட்டுவேனே இங்கேயும் கட்டுவேனே. அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லுது, சரி ஒரு இடத்துல கட்டுங்க. எந்த கண்ட்ரிலனா நாம் வந்து சுமூகமாக இருக்குமோ, 2 கண்ட்ரிக்கு நம்ம ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் இருக்கும். ஸோ சோர்ஸ் கண்ட்ரியில் நீங்கள் வரி கட்டினீங்கன்னா, அதாவது சோர்ஸ் கண்ட்ரிங்கிறது யூஎஸ்ல கட்டிட்டீங்க, ஆஸ்திரேலியா கட்டிட்டீங்கன்னா இங்கே கட்ட வேண்டாம், இல்லை அங்கே கட்டிட்டு இங்கே கிரெடிட் எடுத்துக்கோங்க, அப்படிலாம் அந்த முறைகள்லாம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ரெசிடெண்ட்டுக்கு மட்டும் அது இருக்கு. ஓகே. இப்போ எனக்கு யூஎஸில் நான் வந்து வேலை செய்யும்போது அங்கே நான் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கேன், இல்லை என்ன தான் பெனிஃபிஷியரி போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு கம்பெனியில் டேரக்டராக இருக்கேன். நான் வந்து சிங்கப்பூரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே இருக்கிற ஒரு எல்எல்பியில் பார்ட்னராக இருக்கேன். கொஞ்சம் சிங்கப்பூர் டாலர் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஆஸ்திரேலியா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பல ஊரில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட ஃபாரின் அசட்ஸ். ஓகே. ஸோ எனக்கு வந்து மலேசியாவில் ஒரு வீடு இருக்குது, அதை வாடகை விட்டேன். ஸோ மலேசியன் இதில் கரன்சியில் எனக்கு வந்து அங்கே வாடகை வருது. ஸோ மலேசியாவில் வீடு இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, யூஎஸ்எல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த ட்ரஸ்டியாக இருக்கேன், பெனிஃபிஷியரியாக இருக்கேன், சில இன்சூரன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இவ்வளவு விஷயம் வந்து அப்ராடில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்தியாவில் நான் வந்து பெசன்ட் நகரில் கமுக்கமாக உட்காந்துருக்கேன். ஸோ சட்டம் என்ன சொல்லுது, சரி உங்களுக்கு ஃபாரின் அசட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் 1 2 3 4 வரிசைப்படுத்தும். மொத்தம் 13 ஐட்டம் கொடுக்குறாங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு 13 ஐட்டம் இருக்குது. சப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் ரெசிடெண்ட்டாக இருந்து எனக்கு ஃபாரின் அசட்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து அதை இங்கே டிக்ளேர் பண்ணணும். அதுலேருந்து வருமானம் வந்தாலும் டிக்ளேர் பண்ணணும். ஓகே. ஒரே ஒரு பாயிண்ட்டா, அங்கே நான் வரி கட்டிட்டேன்னா கிரெடிட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் இங்கே என்ன வரி போடும், அங்கே கட்டல. ஃபைனலாக ஒருத்தர் நான் வந்து டேக்ஸ் கட்டவே இல்லை, அவங்க டேக்ஸ் கட்டணும் நியாயமாக, நான் கட்டவே இல்லை, ஃபைலும் பண்ணலை அப்படின்னா இந்தியாவில் அவங்க என்னென்ன கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் சார்? பெனல்ட்டி, அதாவது வரி கட்டணும், ஓகே, வட்டி கட்டணும், பெனல்ட்டியும் கட்டணும். 3 விஷயம். ஸோ சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். ஸோ நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன், நான் ஒரு வியாபாரி. ஸோ எல்லாம் கேஷ் தான் பண்ணுறேன், கேஷை தான் வாங்குறேன், கேஷை தான் விற்கிறேன். ஸோ பேங்க்லேயே நான் வச்சுக்கல. ஆனால் என்ன பண்ணுறேன், அதை வச்சு நான் வீடு வாங்கிக்கிறேன். ஓகே. ஒரு வீடு வாசல்லாம் வாங்கிடுறேன், 2 வீலர் வாங்கிக்கிறேன், 4 வீலர் வாங்கிக்கிறேன், எல்லாம் கேஷு. என்ன ஆகும், இன்றைக்கி வந்து கேஷ்லேயே வந்து நான் வந்து எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா எங்கள் இடத்துல போனீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் அங்கே பேன் கேட்பாங்க.
ஓகே. ஸோ இப்போ நான் வந்து வண்டி வாங்குறேன், கேஷாக கொடுத்தா என்ன கேட்பாங்க, பேன் கொடுங்க சார், கேஷ் வாங்கிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து எனக்கு ஒரு இத்தனை சவரன் நகை கொடுங்க அப்படின்னா வாங்கிப்பாங்க, ஆனால் உங்கள் பேன் கேட்பாங்க. ஓகே. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்கிற காசு எல்லாம் வந்து கேஷ் தான், ஆனால் நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கேப்சர் ஆகிடுது. ஓகே. சரி. ஸோ இப்போ நீங்கள் வருமானம் இருக்குது, வருமான வரி கட்டலை, அண்ட் சொத்து இருக்குது, அப்போ என்ன ஆகும், நோட்டீஸ் வரும். எப்படி நீங்கள் வருமான வரியை கட்டாமல் எப்படி நீங்கள் இவ்வளவு சொத்து சேர்த்தீங்க அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. அப்போது பின்னாடி போயிட்டு எந்தெந்த வருஷத்தில் நீங்கள் இந்த சொத்தை வந்து வாங்கினீங்களோ அந்த வருஷத்தோட வருமானமாக அதை கருதப்படும். ஸோ நான் ஒரு 1.5 கோடிக்கு நான் ஒரு வீடு வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது அந்த வருஷத்தோட வருமானமாக கருதப்படும். 1.5 கோடிக்கு என்ன இது வரி, அதுக்கு உண்டான இனி தேதி வரைக்கும் உண்டான வட்டி, இந்த ரெண்டுமே சேர்த்து பெனல்ட்டி. ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து ரிப்போர்ட்டிங்கே பண்ணல, ஸோ அதனால் 2 மடங்கு பெனல்ட்டி வரும். ஸோ இப்போ நான் 1.5 கோடிக்கு ஒரு வீடு வாங்கிட்டேன், எல்லாம் சம்பாதிச்சு வீடாக வச்சுருக்கேன். அப்போ எனக்கு அதில் டேக்ஸ் எவ்வளோ வரும், ஒரு 30% வரும்னா 45 லட்சம். ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடு வாங்கியிருக்கேன். அப்போ 45 லட்சத்துக்கு வட்டி போட்டிங்கன்னா இந்த 4 வருஷத்துக்கு அது ஒரு 25 லட்சம் வரும், இல்லை 30 லட்சம். ஸோ 75 லட்சம் ஆச்சு. இந்த 75 லட்சத்துக்கு ஸோ வரி ப்ளஸ் வட்டி 75. ஸோ இதனுடைய பெனல்ட்டி வந்து 2 மடங்கு. அப்போ 75 × 2 1.5 கோடி. 1.5 கோடி பெனல்ட்டி, 75 லட்சம் டேக்ஸ். அப்போ 2.25 கோடி. நான் வாங்கின சொத்து எவ்வளவு, 1.5 கோடி தான். நான் இப்போ எவ்வளோ கட்டுவேன், 2.25 கோடி. இப்படி ஆகிடும். இப்போ நான் இதை போயிட்டு நான் வந்து ஐயா என்னை வந்து மன்னிச்சிருங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், என்னை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்கியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ். தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, 2.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்கா, ஓகே, 7 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது, இந்த வருஷத்துக்கு 12 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் சம்பாதிக்கும் போது வரி கட்டணும். வரி கட்டாமல் நீங்கள் சொத்து சேர்த்துட்டீங்க. ஸோ அப்போது அதுவும் நீங்கள் மறைச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை அப்படிங்கிறது ஓகே. ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா நார்மலாக ஒரு 10,000 பெனல்ட்டி போடுவாங்க. ஓகே. போட்டு அடுத்த வருஷம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா ஓகே, வரி ப்ளஸ் வட்டி சின்ன அமௌண்ட்டாக இருக்க வரைக்கும் இந்த பெனல்ட்டியை வந்து ஹிந்தியில் சொல்லலாம், மாஃப் கர்னா, நான் சாரி எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன், ஸோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் ஆக்சுவலாக பண்ணணும் தான், இந்த யாருக்கோ கொடுத்தேன் எனக்கு பண்ணல. ஸோ ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அந்த காரணம் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் காரணமாக இருக்கலாம், வேறு ஏதாவது காரணம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஜென்யூனாக இருந்ததுன்னா ஸோ உங்களோட பெனல்ட்டி வெயிட் பண்ணலாம். ஓகே. ஆனால் வரியும் வட்டியும் வெயிட் பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ வரியும் வட்டி கட்டித்தான் ஆகும். ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு சொல்யூஷன், வருமானம் இருக்குது, நான் ரிட்டர்னே பண்ணல, ரிட்டர்ன் தாக்கல் பண்ணலன்னா பரவாயில்ல, ஆனால் அதுக்கு உண்டான வரியை கட்டிடுங்க. ஸோ எண்ணிக்கையில் ஒரு 7 வருஷம் கழிச்சு கேட்குறேன், இந்த இதுக்கு வருமானம் ரிட்டர்னே தாக்கல் பண்ணல, ஆமாங்க நான் மறந்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி இனி கட்டு. அப்போ அந்த வருஷத்தோட வருமானத்துக்கு இப்போ நீங்கள் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வரி கேட்பாங்க. சார் நான் வரி அன்னைக்கே கட்டிட்டேனே, அப்போ வரிக்கு வரி கிடையாது, வட்டியும் கிடையாது. ஓகே. ரெண்டுமே எஸ்கேப் ஆயிடுறீங்களே. ஓகே. ஏன், வரி கட்டிட்டீங்க, ரிட்டர்ன் மட்டும்தான் தாக்கல் பண்ணுறேன். ஸோ அது தெரிய வரும்போது என்ன ஆகும்னா, ரிட்டர்ன் தாக்கல் பண்ணுறதுல அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன். ஒரே ஒரு அட்வான்டேஜ் சொன்னேன், என்ன, வெளிநாட்டுக்கு போகும்போது விசாக்காக கேட்பாங்க. இந்த மாதிரி பல இடத்துல நான் பேங்க்கில் போயிட்டு, சார் நான் ஒரு கார் லோன் எடுக்கணும், எனக்கு ஒரு பர்சனல் லோன் எடுக்கணும், நான் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு, ஸோ அதுக்கு உண்டான அத்தாட்சி என்ன, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். ஸோ நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் நான் வந்து ஃபைல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய அந்த வளர்ச்சிக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ நாம் வந்து பல ஊருக்கு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். ஸோ செய்யாத போது வரி கட்டிடுங்க. அப்போ என்ன ஆகும், வரி கட்டிட்டீங்க, வட்டி வராது. ஆனால் ரிட்டர்ன் தாக்கல் பண்ணலைன்னா என்ன பண்ணுவான், ஓ சரி ஓகே நல்ல பையனாக இருக்க, உனக்கு ஒரு சின்ன பெனல்ட்டி மட்டும் போட்டு அனுப்பிச்சிடும். கரெக்டா? ஸோ ரிட்டர்ன்கிறது ஒன்லி டேட்டா தான். ஆனால் நான் ரிட்டர்னும் பண்ண மாட்டேன், நான் வரியும் கட்ட மாட்டேன். அப்போ வரி கட்ட மாட்டேன்னு சொல்லும் போது தான் அது வந்து இட் பிகம்ஸ் அ சீரியஸ் கான்சிக்வன்ஸ். ஓகே, நான் டேட்டா கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேன் சொல்கிறேன், டேட்டா கவர்மெண்ட் இருக்கு, நீங்கள் யார் என்ன விஷயங்கிறது எங்கிட்ட இருக்கு, அது ப்ராப்பராக நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கொடுக்க தவறிங்க, நான் வரி கட்டிட்டேனே, அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு அலிபியாக இருக்கும். அதனால் இந்த நாட்டில் இந்த தேசத்தில் இருக்கிற அனைவரும், நான் வந்து சம்பாதிச்சேன்னா இதுக்கு உண்டான வரியை கட்டிட்டீங்கனாலே நீங்கள் ஒரு
நல்ல குடிமகனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட், தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களோட கோலுக்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா? இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க. நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க. நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம். இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க.